தமிழக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இத்துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. அது பற்றிய விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். மாநிலம் முழுவதும் புதிய பேருந்துகளை வாங்கவும் பேருந்துகளை பராமரிக்கவும் போதிய நிதி ஒதுக்கீடு அவசியம் என்பது போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. இதேபோல் 2 ஆண்டுகளாக செய்யப்படாமல் இருந்த ஊதிய ஒப்பந்தம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைவேறிய போதும் வாரிசு அடிப்படையில் பணி வழங்குதல், பணி நிரந்தரம் செய்தல் போன்ற பலன்கள் கிடைக்கவில்லை என்று தொழிலாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல் மத்திய அரசு கொண்டுவர இருக்கும் சாலை பாதுகாப்பு மசோதாவுக்கு தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சிறு உடைமையாளர்கள் முழுவதையும் அளிக்கக்கூடிய முறையில் இருக்கிறது. குறிப்பாக ஒரு வண்டி 2 வண்டி வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள். மெக்கானிக் ஷாப்புகள் மூட நேரிடும். அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் ஓனர் போன்றவர்கள்லாம் கடுமையான பாதிப்புக்கு ஆளாவார்கள். கோடிக்கணக்கான மக்களுடைய பாதிப்பு. பெரும் கார்ப்பரேட்டுகள் தான் இதில் பலனடைவதற்குரிய வகையிலே அந்த சட்டம் வடிவமைக்கப்படுகிறது. பேருந்து பராமரிப்பு என்பது மிகுந்த சிரமத்திற்குள்ள உள்ளாகி இருக்கிற விஷயம். பல பேருந்துகள் பராமரிப்பின்றி சீரழிந்திருக்கிறது. நாகர்கோவில் மண்டலம், திருப்பூர் மண்டலம் போன்றவைகளில் மிக மோசமான பேருந்துகள். அதே போன்று காஞ்சிபுரத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற பேருந்துகள் மிகவும் மோசமான பராமரிப்பின்றி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த மூத்த குடிமக்களுக்கு இலவச பஸ் பாஸ் பற்றிய அறிவிப்பு இன்னும் நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. அதேபோல் சென்னை போன்ற நகரங்களில் கூடுதலான புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும், சாதாரண பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. ஆட்டோ மீட்டர் கட்டணம் முறையாக வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என மக்கள் தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. மினி பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என்பதும் மலை கிராம பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. கட்டணம் குறைக்கணும். இன்னைக்கு மினி பஸ்ல பாத்தீங்கன்னா 8 ரூபாய் 9 ரூபாய் இந்த மாதிரி 8 ரூபாய் அப்படிதான் இருக்கு. ரொம்ப பக்கமான இடத்துக்கு கூட இன்னைக்கு 5 ரூபாய் 6 ரூபாய் டிக்கெட்டு தான். இப்போ இந்த மினி பஸ்ஸோட டிக்கெட் இந்த இதை குறைக்கணும் அப்படின்றதான். போக்குவரத்து துறையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த மானிய கோரிக்கையில் முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய போக்குவரத்து மானிய கோரிக்கையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே செய்யப்பட்ட ஊதிய ஒப்பந்தத்தில் அதற்கான பலன்கள் இன்னும் முறையாக கிடைக்கவில்லை. இது கிடைப்பதற்கான அறிவிப்புகள் மற்றும் ஆட்டோக்களுக்கு இலவச GPS மீட்டர் வழங்குவது உள்ளிட்ட அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இன்னும் புதிய பேருந்துகள் மற்றும் வடசென்னை பகுதி மக்களுக்கு சிற்றுந்துகள் போன்றவை புதிய அறிவிப்புகளாக இடம்பெற வேண்டும் என்று பொதுமக்களும் தொழிற்சங்கத்தினர் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ராஜ்குமார்.